ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் என்னென்னா சத்தியம். சத்தியம்னா என்னங்க? இப்போ நம்ம ஒருத்தருக்கு மேலே என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அவங்க நம்பலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஏய் சத்தியமாடா, ஏன்னா நம்ப மாட்டுற, சத்தியமாக செஞ்சேன்டா, ஏய் சத்தியமாக அது நான் தான்டா பண்ணேன், என்னடா நம்ப மாட்டுற, ஏய் உன் மேலே சத்தியமாடா, உங்கள் அம்மா மேலே சத்தியமாடா, கடவுள் மேலே சத்தியமாடா, என் மேலே சத்தியமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சத்தியத்தை விற்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லை ஏன்னா அப்போ தான் அவன் நம்புவான். சரி சத்தியம் சொல்கிறானே அப்போ தான் நம்புவான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஆனால் அந்த சத்தியம் யார் தெரியுமா? ஆண்டவர் யோவான் 8:32 சொல்கிறாரு. யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்றார். அது எப்படிங்க சத்தியத்தை நம்மளை விடுதலையாக்கும்? நம்ம சத்தியம் போட்டால் தான் விடுதலையாக்கும், அந்த நம்பி அது விடுதலையாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ அந்த சத்தியம் யார்? இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஒரு பெரிய ஆள் யாராவது இருந்தால் அவர் மூலயமா பண்ணால் நம்மளை மன்னிச்சு விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் மூலயமா போகிறோம். இல்லை ஒரு வக்கீல் மூலயமா போனால் நம்மளை இது பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வக்கீலுக்கு பணம் கொடுத்து அப்படி போகிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த சத்தியம்னா என்ன? யோவான் 14வது அதிகாரம் 5-6 வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய பிதாவிடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தோமா கேட்பார், ஆண்டவரே நீர் போகிற வழி எந்த வழின்னு எங்களுக்கு தெரியாதே ஆண்டவரே, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்பார் தோமா. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நானே வழியும் நானே சத்தியமும் நானும் ஜீவனமாக இருக்கிறேன், ஒருவன் என்னையன்றி பிதாவினத்தில் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்போ சத்தியம் யார்? ஏசப்பா தான் சத்தியம், கர்த்தர் தான் சத்தியம். அப்போ நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா விடுதலை ஆகிடுவீங்க. இப்போ ஏசப்பாவை நம்ம அறிஞ்சால் நம்மளுக்கு விடுதலை உண்டு. அப்போ ஏசப்பாவை நம்ம அறியணும், அவர் தான் சத்தியம். புரியுதுங்களா? சத்தியமே என்னன்னு தெரியாமல் சத்தியம் போட்டுனுக்கிறோம் நம்ம. அவர் சொல்கிறார் பாருங்கள், ஆணையிடுறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33லேருந்து 36 வரைக்கும். நீங்கள் ஆணையிடுறதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் வச்சுருப்பீங்க. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இனிமேல் ஆணையிடக்கூடாது. நீங்கள் வானத்து மேலே ஆணையிடக்கூடாது, அது என்னுடைய அரியணை. நீங்கள் பூமி மேலே ஆணையிடக்கூடாது, அது என்னுடைய கால்மனை. நீங்கள் ஜெருசலேம் மேலே ஆணையிடக்கூடாது, அது என்னுடைய நகரம். நீங்கள் உங்கள் தலை மேலேயும் ஆணையிடக்கூடாது, அது எண்ணப்பட்டிருக்கிறது. அது வெள்ளையாகவோ கருப்பாகவோ உங்களால் முடியாது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதற்கு மேலான சொற்கள் எங்கேருந்து வருதுன்னா சாத்தான்கிட்டேருந்து வருது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் நம்ம தப்பு பண்ணிவிட்டு இல்லை அது நான் செய்யலை, அது அவங்க சொன்னாங்க அதனால் அப்படி செஞ்சேன், அந்த தப்பு என் மேலே இல்லை, அவங்க சொன்னதால் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லைங்க தப்பு நான் தான் பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அது தப்பாக பண்ணிவிட்டு நம்ம இன்னொருத்தர் இது பண்ணுவோம். எப்படி ஏவாள் சொன்னாங்க ஆதாம் ஏவாள் சொன்னாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த பகலில் குளிர்ச்சியான வேலையில் அவங்க காண வரும்போது 2 பேரும் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க ஆதாம் நீ எங்கே இருக்கிற அப்படின்னும்போது, ஆண்டவருக்கு அது எதுவுமே மறைவு கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு,
நான் நிர்வாணமாக இருக்கிறேன் அப்படின்வாரு. நீ நிர்வாணமாக இருக்கிறது உனக்கு சொன்னது யார் அப்படின்னு கேட்பாரு. நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை நீ உண்டாயோ அப்படின்னு கேட்பாரு. ஆம், நீர் கொடுத்த அந்த பெண் என்னை உண்ண சொன்னாள், அதனால் நான் உண்டேன் அப்படின்னு. அதாவது நீங்கள் கொடுத்த பொண்ணு உண்ண சொன்னான்ட்டு ஆண்டவர் மேலே பழி போட்டுருக்காரு. அப்போ ஆண்டவர் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நீ எதுக்கு அதை உண்ட அப்படின்னு கேட்பாரு. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்கே காட்டிடுவாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சர்ப்பத்துக்கு அது 3 பேருக்கு சபிப்பார். ஆதாமுக்கு வந்து நீ இனிமேல் வேர்வை தண்ணி சிந்தி தான் நீ உழைக்கணும், வச்சு சாப்பிடணுன்னுவார். ஏவாளுக்கு வந்து நீ உன் கர்ப்பத்தின் வேதனை ஜாஸ்தியாக இருக்கும், ஆனாலும் புருஷனை வெற்றி கொள்வாய் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பாம்புக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியும். அது என்ன சொல்லுவார், நீ வந்து வயிற்றாலே போய் மண்ணை சாப்பிடுவ, இதோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே சபிச்சிடுறாருங்க. புரியுதுங்களா? அப்போ ஆணையிடுறதுனா என்ன, சத்தியம்னா என்ன? சத்தியம்தான் தேவன். நீங்கள் சத்தியத்தை தேவன் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க. சத்தியம் தேவன் தெரியாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்கிறாரு. இப்போ அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சத்தியம் பண்ணும்போது தான் அவரை இழுக்கிறீங்க. அது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல, அது பொய்யாக இருந்தால் அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் இல்லை? அதனால் எது செஞ்சாலும், இப்போ தாவீதை பாருங்கள், அவர் அந்த உரியாவின் மனை பத்சபாவை தப்பு பண்ணிடுவார். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அழகாக சொல்லுவார், நீ ஒருவன் வந்து இந்த மாதிரி, அந்த கதை ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. ஆனால் அந்த 100 ஆடு வச்சுக்கிற அவங்க வீட்டுக்கு விருந்து வந்தாங்க. அப்போ அவன் ஆடை அடிக்காமல் அந்த ஏழைக்கிட்ட அந்த ஒரு ஆடை வாங்கி வச்சுட்டான். அவன் யார், அவனை நான் கொன்னுடுவேன் அப்படி இப்படின்னுவார். அந்த பாவி நீ தான், உனக்கு தான் இத்தனை மனைவி இருக்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது நீ ஏன் உரியாவின் மனைவியை நீ இது பண்ண அப்படின்போது உடனே ஆமாம் நான் தப்பு செஞ்சேன் மன்னிப்பு கேட்பார். அந்த ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா? அதுக்கு தான் அந்த சத்தியன்றது வந்து தேவன். அதனால் நீங்கள் சத்தியம் இடும்போது எதாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. நீங்கள் சத்தியம் இடாதீங்க, மேக்சிமம் சத்தியம் இடுறதை நிறுத்திங்க. ஆமாம் என்றால் ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லுங்கள். அதுக்கு மேலான வார்த்தை ஆமான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஓ நம்ம தான் செஞ்சோம், தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிக்கங்க அப்படின்னு ஆமான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது நம்ம பண்ணலைல்ல, அப்போ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ ஆம் என்றால் ஆம் என்று, இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லுங்கள். சத்தியம் போடாதீங்க, ஏன்னா சத்தியம் வந்து தேவனை குறிக்கிறது. தேவன் தான் சத்தியம், அவரே சத்தியமும் ஜீவனும் வாழ்வும் இருக்கிறார். அதனால் அவரை தவிர சத்தியம் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சத்தியம் போடும்போது நீங்கள் அவரை இழுக்கிறீங்க. அதனால் எதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.